டெக்கரேஷன்லாம் பயங்கரமா இருக்குது. அப்பா செய்யறது அவ்வளவு நல்லா இருக்குதா? நல்லாவே இல்ல. நீக்கிற பாரு மாமா, குழம்பு தான் தொட்டு திம்பியாட்டக்குது. இவங்க கிட்ட சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மாமா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியாக இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி என்னதான் ஜாலியாக இருப்பேன்னு சொல்லி கேட்டேன். இந்த இடத்துக்கு வந்தால் ரொம்ப ஜாலியாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. மாமா என்ன பண்ணுற? பார்த்தா தெரியல, எல்லாம் சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியாக தான் இருக்கும். அது வந்து பசங்களோட வந்தா பயங்கர ஜாலியாக இருக்கும். அது வேற. அப்பயும் எங்க கூட ஜாலியா இல்ல. இப்பயும் ஜாலியாக தான் இருக்கேன். பார்க்கலாமே இன்னைக்கு நீ எப்படிதான் சமைக்கிற அப்படின்ட்டு. இங்கே கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் சிக்கன் எடுத்துட்டு வந்து செஞ்சு சாப்பிடுவாங்களாமா. அது ருசியா செஞ்சு சாப்பிடுவாங்களாம். பார்க்கலாமே இன்னைக்கு இவங்க என்னதான் அப்படி ருசியா செய்யறாங்கன்னுட்டு. பார்க்கும்போது சாப்பிட்ற மாதிரி இருக்காது, ஆனா சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கே இருக்காது. அந்த அளவுக்கு டேஸ்டா செய்வோம். டைலாக்லாம் நல்லா தான் இருக்குது. நீ ஃபர்ஸ்ட் செய், சாப்பிட்டு பார்த்துட்டு நான் அந்த டைலாக் சொல்றேன். இங்க வேறு என்ன தாங்க இது? என்ன தாங்க? சீச்சி. சரி சரி சீக்கிரம் செய், டைம் ஆகுது. சரி ஆரம்பிக்கலாமா? அனல் கம்மியா வைமாம்மா. அனல் கம்மியா வைங்க. வணக்கம்ப்பா. பாருங்க கைஸ், அடுப்பு ரெடி பண்ணியாச்சு. அது கிண்டுறதுக்கு ஒரு ஆள், போடுறதுக்கு ஒரு ஆள், அரியறதுக்கு ஒரு ஆள். இஞ்சி பூண்டு பேஸ்டா? இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றியாச்சு, அடுத்து வெங்காயம் போட்டாச்சு, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. போதுமாப்பா? சரி, கிண்டுப்பா நல்லா கிண்டுப்பா. போதுப்பா. இப்போ கறி கொட்டியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வணங்க விடணும். அம்மா ஏமா தக்காளி பழத்தை காணோம்? தக்காளி பழம் போட மறந்து போச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போட்டுக்கலாம், ஒன்றும் கவலை கிடையாது. அடுத்து தக்காளி போட்டாச்சா? இப்போ வந்து இவர்கிட்ட காப்பாற்றுறது பெருசாக இருக்க மாட்டேன். மண்ணை கொண்டாந்து போடுவோம், கல்லை கொண்டாந்து போடுவோம். மஞ்சள் போட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு வணங்கிட்டு இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியெல்லாம் போட வேண்டியதான். மிளகா போட மறந்துட்டேன். மிளகாலாம் தேவையில்ல, இருக்கிற காரத்துக்கு எல்லா தூளுமே காரமாக தானே இருக்குது. இல்லை மிளகா போட மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம நேவ போகும்போது அதெல்லாம் போட்டுருணும். பாருங்க இப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட்றாங்கன்னுட்டு. ஆனால் வீட்டில் ஒரு வேலை செய்கிறதில்ல. 2 மிளகா போதும், ஏன்னா நம்ம வாளுங்க இருக்குது, அதனால 1 மிளகாயே போதும். மாமா செய், கண்குள்ளா காட்சியாக இருக்குது கைஸ். உப்பு இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி வீட்டில் செஞ்சால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தங்கம் பொடி எடுத்து கொடுப்பா. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் பொடி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கறி மசாலா, மட்டன் மசாலா. என்னம்மா மட்டன் மசாலா போடுற சிக்கனுக்கு? லோ ப்ரைஸில் மட்டன் சாப்பிடுவீங்களா? இப்படி தான் அப்பப்போ நம்ம மட்டன் மசாலா சேர்த்து மட்டன் சாப்பிடுவோம். பாருங்க கைஸ், யாருக்காவது மட்டன் எடுக்க காசு இல்லைன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்து மட்டன் மசாலா போட்டு செஞ்சு சாப்பிட்ருங்க. மட்டன் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா. அடுத்தது வந்து மல்லித்தூள். இது சமைக்கிறேன்னு கூட்டிகிட்டு வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கு பாருங்க கைஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து கலக்கணும். இப்போ
பார்த்தீங்கன்னா பாருங்கள் எங்கள் அப்பாவுக்கு 2 பேரும் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் வீட்டில் ஒரு வேலை நம்ம சொன்னால் செய்ய மாட்டாங்க. அப்படியே அப்பா கேட்டோம்னா எத்தனை வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா. நல்லா இருந்திருக்கும் வீட்டில் இருக்கு ஞாபகம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சிட்டோம்னா சிக்கன் கிரேவி ரெடி. தண்ணி ஊற்றியாச்சு. போதும், இதுக்கு மேலே விட்டுதா நீக்கிற பாரு மாம். குழம்பு தான் தொட்டு திம்பியாட்டக்குது. கிரேவி செய்யறேன்னு சொல்லி குழம்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க காய்ஸ் பாருங்க. எப்போ பார்த்தாலும் அவசரம் முடிகிற வரைக்கும் இருக்கிறதே கிடையாது. உங்களுக்கு தான் ஜெய தெரியுங்களா? இல்லை எங்களுக்கும் ஜெய தெரியும். அப்பயே செய்யறது இல்ல. ஆமா, செஞ்சு காட்டினா இதே வேலையா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற வேலை பார்த்தாதான் சொல்லிட்டா அப்படியே செஞ்சு தந்துடுற மாதிரி தான் வாய் பேசுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பையனை கருக்குதுடா எனக்கு. எப்படி இது சூப்பரா இருக்குதா? அத்தை அதுல குழம்பே இல்ல, கொஞ்சம் நல்லா தொட்டு குடு. சூப்பரா இருக்குதா? சூப்பரா. நமக்கு வேணுமாப்பா? அதிகமா இருக்குதா சாமி? எல்லாம் கரெக்டா இருக்குதா? சூப்பரா இருக்குதா? சீக்கிரம் குடு. டேஸ்ட் பண்றாங்க. 2 செஃப் நின்னுட்டு இருக்காங்கல்ல. அப்பா வச்ச குழம்புக்கு மகனுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் ஐட்டம். ஃபேன்ஸ் ஐட்டாங்களா? போக அவ்வளவு நல்லா இருக்குதா? நல்லாவே இல்ல. என்ன இருந்தாலும் அது கைப்பக்குவன்றது வேற. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும். கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. மஞ்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிரோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்துக்கு எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவியை வந்து புரோட்டா வாங்கிட்டு வந்துக்கிறோம். வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் பசங்களாம் சேர்ந்து சாப்பிட்டோம்னா புரோட்டா தான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா நாங்களே வந்து செஞ்சு சமைச்சு சாப்பிட்ருவோம். இங்கே வந்து ஆற்றுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்களா, அதனால் வந்து டைம் இருக்காது. அப்படின்றதுனால வந்து நம்ம புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டோம். புரோட்டாவுக்கும் கிரேவிக்கும் அப்படி இருக்கும். இப்போ அதுதான் பண்ண போகிறோம். வாங்க எல்லாருக்கும் போட்டு போய் அங்கேயே கொடுத்து நம்ம ஆற்றுல இருந்து சாப்பிட்லாம். சிக்கன் கிரேவி ரெடி, வாங்க கொடுக்கலாம். இந்தாங்க. சூப்பர். டெக்கரேஷன்லாம் பயங்கரமா இருக்குது. பயங்கர பசியில் இருக்கோம். எங்கள் லட்டு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ பசியில் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படி வெளுத்து கட்டிட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கு. நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருக்கு. என்ன வாங்கிக்கோ. எப்படி நல்லா தான் இருக்கு. லட்டு போட்டு பிசுற ஓட்டிட்டுக்கிறான்பா. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாலுமே இந்த மாதிரி வெளியே வந்து செஞ்சு சாப்பிட்றது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாகவும் சூப்பராகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான். அவங்க இல்லைன்னா இது எனக்கும் தெரிஞ்சிருக்காது இல்லை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட அங்கே வந்து கொண்டாடின காலம் அது. இப்போ நினச்சாலும் திரும்ப மாரி அமையாது. அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட்டு. அதால தான் வந்து எல்லோரும் இருக்கும். யாரையும் வந்து வெறுத்து ஒதுக்காதீங்க. எல்லாருமே நமக்கு தேவைப்படுறவங்க தான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நாள் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிரிஞ்சுட்டாங்கன்னா எல்லோரும் நமக்கு வேணும். யாரையும் என்ன வேண்டான்னு மட்டும் நினைக்கக்கூடாது. எல்லா உறவுமே நமக்கு வேணும். காய்ஸ் இங்கே பாருங்க, நல்லா இருக்குமான்னு கேட்டுவிட்டு ஒரு குண்டா கறி காலி பண்ணிவிட்டாங்க. குண்டா காலியானதுலேயே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட சமையலோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. பிளான் போட்டு இப்படி வந்தா கூட இவ்வளவு ஜாலியா இருக்குமான்னு தெரியல. உடனே முடிவு பண்ணோம், உடனே வந்தோம், செஞ்சோம், சாப்பிட்டோம். இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னை கூப்பிட்டதுக்கு வரவே இல்லை.
வாமா ஒரு சர்ப்ரைஸ் வாமா என் தம்பி கூப்பிட்டா நான் வரவே மாட்டேன்ட்டேன். ஆனா இப்போ இருக்குது ஜாலியா இருக்கு. அப்புறம் யார் யாருக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் நியூவா யாராவது வீடியோ பார்த்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி गाइस, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.